வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மணக்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் சின்னதாக 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அரை டீஸ்பூன் மிளகு, 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக புதினா இலை, அதே அளவுக்கு மல்லி இலையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிடுச்சு. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 1 பிரியாணி இலை, 3 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை, 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. 150 கிராம் அளவுக்கு மீடியம் சைஸில் 2 தக்காளி நறுக்கினது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை லேசாக மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போது நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். 1 நிமிஷம் இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் மிளகாய் தூளையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். அரை கப் துவரம்பருப்பு, 1 கிளாஸ் அரிசி. அரிசியோட அளவு கப் அளவில் 1.5 கப் வரும். ரெண்டையும் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு அரிசியும் பருப்பையும் குக்கரில் போட்டுடலாம். ஒரு 30-40 செகண்ட் இதை நல்லா பிரட்டி விடணும். 1 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன், அதுக்கு 2.5 கிளாஸ் தண்ணி சேர்க்கிறேன். நீங்கள் எப்போவும் சாப்பாட்டுக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. பருப்புக்குன்னு தனியாக வேண்டாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விடுறேன். ஏற்கனவே 1 டீஸ்பூன் தக்காளி வதக்கும் போது போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டுக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சு விட்டுடலாம். இப்போ குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் எப்பவும் சாப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். இதில் நான் 2 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். மணக்க அருமையான சுவையில் மசாலா சேர்த்த அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிருச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.